வந்து one words. Inertia of your body depends on எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா mass of the object. Okay, so impulse is equal to change of momentum. Impulse is equal to change of momentum. You already know J is equal to delta P. Therefore J is equal to impulse, delta P அப்படிங்கிறது வந்து change in momentum. Okay, so change of momentum, impulse is equal to the change of momentum. Newton's third law is applicable. இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா for a body is at rest, so for the body in motion. Okay, so A and B இதுக்கு வந்து யூஸ் ஆகுது Newton's third law. The next one, plotting a graph for momentum on the x-axis and y-axis. The slope of momentum time graph is represent force. The next one, following the sport, the turning of effect is force is used cycling. Turning effect நாலே cycling தான், swimming இல்லை, tennis வராது, hockey வராது, cycling தான். The unit of g ms power minus 2, it can be also expressed as எப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு, அதாவது F is equal to mgயா, அப்போ G is equal to F by M போடலாமா, therefore G is equal to ms power minus 2 போடலாம், இல்லைன்னா F அப்படிங்கிறது நியூட்டன், M அப்படிங்கிறதுக்கு மாஸ் கிலோகிராம் வரும், ஸோ N by kg or N kg power minus 1. This answer is N kg power minus 1. Next one, 1 kilogram force is equal to 1 kilogram force. The next one, the mass of the body is measured on planet Earth as mkg when it is taken to a planet of radius half that of the Earth, then its value will be dash kg கேட்டிருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மாஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாஸ் வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது. பட் நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மாஸ் இஸ் ரிமைனிங் சேம். ஆன்சர் இஸ் M. Answer is M. Answer is M. Next one, 1 kilogram force is equal to, 1 kilogram of force is equal to, what is the answer? 1 kilogram of force is equal to 1 kilogram force is equal to 98 into 10 power 4 dyne. இது புக் இன்சைட் ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஆன்சர் என்னதுன்னா 98 into 10 power 4 dyne. 98 into 10 power 4 dyne the answer. So if the earth shrinks 50% of its real radius, its mass remaining the same, the weight of the body on the earth will. அதாவது எர்த்து வந்து 50% அதனுடைய ரேடியஸை சுருங்கிட்டு அப்படின்னா அவனுடைய வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த எர்த், அப்புறம் அந்த ஒரு எர்த்து மேலே உள்ள பாடியினுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறது என்ன ஆகுனா ஆன்சர் என்னதுன்னா இன்க்ரீஸ் பை 300%. இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஜிடஸ் ஈக்குவல் டு 4 into G வரும். 4 into G அப்படிங்கிற என்னன்னா 4 அப்படிங்கிற வந்து வேல்யூ, G அப்படிங்கிற வந்து அதனுடைய 9, அந்த 4 into G இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 300% அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து கிடைக்கும். 300% நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னா, டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல் இஸ் ஆர் இஸ் ஸ்லாஷ் எதுனாலும் போடலாம். ஒன்று இஸ் போடலான்ட்டு ஆர் போடலாம், பிரின்சிபல்ஸ் போட்டால் ஆர் போடணும், பிரின்சிபல் போட்டால் எஸ் போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மாதிரி பிரின்சிபல் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும், தென் நெக்ஸ்ட் என்னன்னா லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த ரெண்டும் நமக்கு என்ன இருக்குன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷனில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ போத் A and C. Okay, the next one, to produce a displacement force is required, the passengers lean forward. Now என்ன மாதிரி is applied in a moving vehicle, this can be explained by the inertia of the motion. Okay, so by convention the clockwise moments is taken as negative and anti-clockwise moments are taken as positive. Okay, நீங்கள் வந்து நெகட்டிவ் NEGATIVன்னு எழுதணும், பாசிட்டிவ்னா POSITIVன்னு நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ கியர் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த கார். எ மேன் ஆஃப் மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வெயிட் கேட்டாங்க. வெயிட் அப்படிங்கிற W is equal to M into G. 100 into G 9.8. therefore இந்த ஒரு 0.40 கட்டாயிருது 980 Newton. Okay, so next one, true or false. True or false? The linear momentum of a system of particles is always conserved. False. In the absence of external force, the linear momentum of a system is particle is always
conserved. Okay, the next one, apparent weight of the person is always equal to his actual weight போட்டிருக்கு. ஃபால்ஸு எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். மற்ற சமயம் நமக்கு என்ன இருக்கும், கிரேட்டர் தான் லெஸ் தான் இருக்கும். ஸோ இது என்ன இருக்குன்னா இஸ் நாட் ஈக்குவல் டு போடணும். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் கிரேட்டர் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் த லெஸ் அட் த போலார் ரீஜன். இதுவும் ஃபால்ஸ் தான். வெயிட் ஆஃப் த பாடி இஸ் லெஸ் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் கிரேட்டர் அட் த போலார் ரீஜன் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டர்னிங் எஃபெக்ட். A nut with a spanner having a short handle is so easy than one a long handle அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் தப்பு தான். ஸோ லாங் ஹேண்டில் வரும், இதில் வந்து ஷார்ட் ஹேண்டில் அப்படின்னு போடணும். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், there is no gravity போட்டிருக்கு in the orbiting space station around the earth, so the astronauts feel weightlessness அப்படின்ட்டு. இது தப்பு. இது என்ன வரும்னா லெஸ் கிராவிட்டி அப்படி. நோ கிராவிட்டி இல்லை, அதோடைய கிராவிட்டி அப்படிங்கிறது லெஸ் கிராவிட்டியாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்மளுடைய அஸ்ட்ரானஸ் அப்படிங்கிறது வெயிட்லெஸ்னஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனும் நம்மளுடைய அஸ்ட்ரானஸினுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால r=0. ஸோ நம்மளோட வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க அஸ்ட்ரானஸ் இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹோம்ஒர்க் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோ. So apparent weight of the person is moving lift. So why astronauts feel weightlessness in spaceship? Application of Newton's law of gravitation. So one words இதெல்லாம் படிச்சு எழுதிப்பேன். Study well and write. Okay, thank you.